Press the bell button now. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 15வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங் சார்பாக உங்கள் அனைவரையுமே வரவேற்கிறேன். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த லாக்டவுன் பீரியடில் தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்காக அருமையான இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய இந்த ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள ஏசியாவிலேயே மிக சிறந்த நேரடி வர்த்தக நிறுவனமான 100% இந்திய நிறுவனமான மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடும் நம்முடைய நிறுவனத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்போம். இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு கேட்டீர்களானால், பாருங்க, முதல்ல அருமையான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. அதுக்காக முதல்ல பெரிய அரங்கத்துக்குள்ள ஹாலுக்குள்ள கொஞ்சம் பேர் உட்கார்ந்து யாராவது ஒருத்தர் ப்ராடக்டை பத்தி விளக்கங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னா, ஒரே நாளையில அத்தனை ப்ராடக்டை பத்தியும் பேச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால முழு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே வெளியே போக முடியல, நமக்கு மீட்டிங் ஹால்ல மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, இந்த மாதிரி வகுப்பு பயிற்சி கூட்டங்கள் எல்லாம் நடத்த முடியாத சூழ்நிலை வந்த போது ஆன்லைன் மூலமாக இந்த நவீன டிஜிட்டல் முறையில டெய்லி ஒரு ப்ராடக்டினுடைய வீடியோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுல நமக்கு கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருக்கு மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த வகையில தொடர்ந்து ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 15வது நாள். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனது உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு கேட்டீர்களானால், பாருங்க, மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நமக்கு தெரியும், ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம். இந்த நிறுவனமானது நிறைய வகையான பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய நிறுவனம் என்ன சொல்லுது, முதல்ல அந்த பொருட்களை எல்லாத்தையுமே நீங்கள் விநியோகஸ்தராகிய நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்க பயன்படுத்தின பிறகு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்துல மற்றும் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் பரிந்துரை செய்யுங்கள் அப்படிதானே சொல்லுது இல்லையா? அப்ப முதல்ல இந்த பொருளை நாம பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி நாம பயன்படுத்துவதற்கு அந்த பொருளை பத்தியான ஞானம் அல்லது நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அந்த நாலேஜ் அது பொருளை பத்தி வரும்போது மட்டும்தான் அதன் மேல் நம்பிக்கை வரும், அது நம்ம பயன்படுத்த முடியும். நாம பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த பொருட்களுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமே. அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும்போது அது நிறைய நபர்களுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க எல்லாமே இதோட பலனை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறுவனத்தினுடைய முக்கியமான லட்சியமாகும். அந்த மாதிரி பொருள் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது எந்த பொருள் யாருக்கு எப்படி எப்பொழுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்துதான் கொடுக்கணும் இல்லையா? தவறாக கொடுத்து விட்டால் ரிசல்ட்டும் தவறாக வரும். அதனால நமக்கு தேவை சிறந்த ஒரு ரிசல்ட் ஆகும். அந்த மாதிரி நல்ல அற்புதமான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கணும்னால் இந்த ப்ராடக்டை பத்தியான நாலேஜ் கண்டிப்பா தேவை. இந்த நாலேஜ் நமக்கு கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்களானால், இன்னைக்கு உலகில எந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனமும் செய்யாத ஒரு சாதனை நமது நிறுவனம் செய்திருக்கிறது. ஏனெனில் தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்காகவே தனியாக எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு அகாதமியை இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அகாதமி தான் இன்னைக்கு நமக்கான இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்க போகுது. அந்த அகாதமிக்கு பெயர் தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி. இன்னைக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில இந்த துறையில பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறைய வல்லுநர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அகாதமி தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி. ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி நம்மிடம் என்ன சொல்லுது, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முதல்ல அந்த தொழிலை பத்தியான நாலேஜ் வளர்த்துக்கோங்க, அந்த தொழிலை பத்தியான அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவை பயன்படுத்தி வருமானத்தை சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் உண்மை இல்லையா? எந்த தொழிலாக இருந்தாலும் முதல்ல அந்த தொழிலை பத்தியான நுணுக்கங்கள் கத்துக்கணும். அந்த நுணுக்கங்கள் கத்துக்கிட்ட பிறகு அதை பயன்படுத்தி தான் அந்த தொழிலை வளர்க்க முடியும். அதே போலதான் இங்க ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமியும் சொல்லுது, முதல்ல மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பத்தி கத்துக்கோங்க, மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை பத்தி கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி சொல்லுது. அந்த வகையில இன்னைக்கு இந்த அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நமக்கு வகுத்து கொடுத்த ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமிக்கும் நம்ம அனைவரும் சார்பாக மிகப்பெரிய நன்றியை கூறுவோம்.
இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நிறைய பொருட்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது சொன்னேன். அந்த மாதிரி நிறைய பொருட்களை முக்கியமா 6 விதமான பிராண்ட் நேம்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. முக்கியமா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் தான் நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு தான் எஃப்எம்சிஜி மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல 6 விதமான மிகப்பெரிய பிராண்டோட சேர்ந்து தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிராண்ட் ஆயுர்வேதிக் பேஸ்டா இருக்கக்கூடிய பிராண்டு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், இரண்டாவது பிராண்ட் ஆன் அண்ட் ஆன், மூன்றாவது பிராண்ட் ஆஹார், நான்காவது பிராண்ட் நியூ ஸ்டார், ஐந்தாவது பிராண்ட் எம்ஐ ஹோம், ஆறாவது பிராண்ட் இந்தியா க்ரோ. இப்படி 6 விதமான பிராண்ட்ல நமக்கு பொருட்கள் கிடைக்கும். அதுல முக்கியமான பொருட்கள் என்ன பாத்தீங்கன்னா வெல்னஸ் ப்ராடக்ட்டுக்கு தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. என்ன இந்த வெல்னஸ், எதற்கு இந்த வெல்னஸ், இந்த வெல்னஸ்னுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெல்னஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? வெல்னஸ் வெல்னஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். ஆனா இந்த வெல்னஸ் என்னன்னு கண்டிப்பா நமக்கு முதல்ல தெரியணும். அதாவது ஒரு குறிப்பா சொல்ல போனா வெல்னஸ் என்றால் நமக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் இருப்பதற்கு முன்கூட்டியே நாம் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைக்கு பெயர் தான் வெல்னஸ்னு சொல்றோம். அதாவது ஒரு 4, 5 அல்லது 6 வருடத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நோய்கள் வருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமாக வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது நோய் தொற்றுக்கள், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் எதிர்காலத்துல வரும். அந்த மாதிரி வராமல் இருப்பதற்காக இன்னைக்கு எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை. அப்படி இன்னைக்கு எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை என்னெல்லாம் இருக்கணும்? நல்ல சத்தான உணவுகள் உண்ணணும், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும். அது அப்படித்தான், அப்படி இருந்தா தானே நோய்கள் வராம இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெல்னஸோட சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு மனிதனை பொறுத்தவரையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வெல்னஸ் கிடைக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல அவர் வந்து நல்ல சத்தான உணவுகளை உண்ணணும். நல்ல வெல்னஸ் கிடைக்கணும் என்றால் நல்ல சத்தான உணவுகள் உண்ணணும். ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுல முக்கியமா புரோட்டீன், வைட்டமின், மினரல், ஃபேட், கார்போஹைட்ரேட் இப்படி முக்கியமான பல சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மனிதனால ஆரோக்கியமான ஒரு மனிதனாக வாழ முடியும். அதே போல நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் கிடைப்பதற்கு இன்னும் என்ன வேணும்? பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். நல்ல ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்ல ஃபிட்னஸ் ஆன ஒரு உடல் தேவை. அடுத்தது வெல்னஸ் கிடைக்கணும் என்றால், நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் கிடைக்கணும் என்றால் என்ன தேவை? நல்ல தூக்கம் தேவை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரங்கள் தூக்கம் தேவை. அதே போல ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு நபராக இருப்பாங்க. வெல்னஸ் நல்ல ஆரோக்கியமான நபர்னு சொன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத நபராக இருப்பாங்க. அடுத்தது அவரெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. அந்த வெல்னஸை பாதுகாத்தோமானால், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணுமானால் நிச்சயமா இந்த மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படாது. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்ன? அதாவது இந்த நம்முடைய ஆகாயத்துல நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கோடிக்கணக்கான நுண்ணிய கிருமிகள், நச்சு கிருமிகள் காற்றுல பறந்துகிட்டே இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அப்படி கோடிக்கணக்கான ஜெம்ஸ் வந்து ஆகாயத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம கண் பார்வைக்கு எட்டாத அளவுக்கு, கண் பார்வையில தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கான கோடிக்கணக்கான அந்த நுண்ணிய நச்சுக்கிருமிகள் எல்லாமே நாம் சுவாசக்காற்றை இழுக்கும் போது எங்க போகுது? நம்ம நுரையீரலுக்குள்ள போகுது. அந்த மாதிரி நுரையீரலுக்குள்ள போகும்போதோ அல்லது ரத்தத்துல கலரும் போதோ நம்மளுடைய உடல் என்ன செய்யும்? அந்த உடலுக்கு தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்நிய கிருமிகளை தாக்கி போராடி அதை அழிக்கிறது. அந்த ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் தான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம். அப்பொழுது இந்த நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய கிருமிகள் வந்து உடலுக்குள்ள போகும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி மனிதனுடைய உடலுக்கு வேணும். அந்த சக்திக்கு பேரு தான் இம்யூன் சிஸ்டம். இன்னைக்கு பாருங்க, உலகமே
எல்லாருமே பேசிட்டு இருக்க முக்கியமான விஷயம் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒரு மனிதனை பொறுத்த வரையில மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும் என்றால் என்ன வேணும்? நான் முதல்ல சொன்ன போல சமச்சீரான நல்ல போஷாக்கான உணவுகளை உண்ண வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த மாதிரி போஷாக்கான உணவுகளை உண்ண முடியவில்லை என்றால் நிச்சயமாக அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை சரி செய்வதற்கு நீ முக்கியமான உதவி புரியக்கூடிய ஒரு சிகிச்சை முறைதான் ஆயுர்வேதான்னு சொல்லக்கூடிய நமது ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதத்துல இதுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான மூலிகைகள் இங்க நிறையவே இருக்கிறது. அந்த மாதிரி ஆயுர்வேதாவை ஒட்டியே ஆயுர்வேதாவோட சேர்ந்தே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய நமது பொருட்களாகும். இந்த அளவுக்கு இந்த பொருட்கள் இந்தியாவிலேயே பிரபலமாக மாறுவதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படி கேட்டீர்களானால், இப்போது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மகான், அவர் யார் அப்படின்னு கேட்டீர்களானால் டாக்டர் டிபி அனந்த நாராயணன் சொல்லக்கூடிய டிபிஏ நாராயணா அவர்கள். இவர் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய ஹெல்த் கேர்னுடைய பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக இருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத விஞ்ஞானிகளில முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் டிபிஏ நாராயணா அவர்கள். இன்னைக்கு பி ஃபார்மாவில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்த நபர். அதே போல பார்த்தீங்களானால் ஆயுர்வேதா நிறுவனங்களான டாபர் இந்தியா, ஹிந்துஸ்தான் லிவர் போன்ற நிறுவனங்களில் டைரக்டர் பொறுப்புல பல நாட்கள் வேலை பார்த்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. 45 வருடங்களுக்கு மேல இந்த துறையில அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல ரான்டாக்சின் சொல்லக்கூடிய நிறுவனத்துல வேலை பார்த்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அதே போல நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே போல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதே போல நிறைய நிறுவனங்களுக்கு பயிற்சியாளராக போயிட்டு இருக்காரு ஆயுர்வேதத்துல. அதே போல பார்த்தா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ்ல எல்லாம் மெம்பராக கூட இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் தான் டாக்டர் டிபிஏ நாராயணா. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மகான் நம்மளோட சேர்ந்து செயல்புரிகிறார் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாருமே கொடுத்து வைத்த நபர்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெல்னஸ், அதாவது பாருங்க, எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் நம்பர் 1 பிராண்ட், நம்பர் 1 டீம். இந்த அளவுக்கு இதுக்கு பின்னால் செயலாற்றக்கூடிய மகத்தான நபர்கள் இருக்கிறதுனாலதான் போன 2019 ஆண்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவால் பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நமது பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு கிடைத்துள்ளது இல்லையா? அந்த டைம்ல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன் சந்தோஷப்படணும்? ஏன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சது? பாருங்கள், ஹெல்த் கேர்ல இந்தியாவுல எவ்வளவோ நிறுவனங்கள் இருந்தாலும் எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கணும் என்றால் தரத்துக்காகத்தானே கிடைக்கும். அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியான ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட் தான் நமது நிறுவனத்திலே இருக்குதுங்க. எதுக்காக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஆயுர்வேத பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு? பாருங்கள், இந்த மனிதன் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றினா வேதம்தான் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு சிகிச்சை முறை. இன்னைக்கு உலகுல எல்லா நாடுகளிலுமே ஆயுர்வேதத்தினுடைய இந்த அருமையை புரிந்துகிட்டு எல்லாருமே ஆயுர்வேத வழியில சிகிச்சையை எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேதமாகும் ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதையத்தான் ஆயுர்வேதமும் சொல்லுது. அதாவது ஆயுர்வேதம் சொல்லுது, சொஸ்தஸ்ய சோஸ்தி ரக்ஷணம் ஆதுரஸ்ய விகார பிரஸ்மணம் ச அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொஸ்தஸ்ய சுவாஸ்திய ரக்ஷணம், அதாவது சொஸ்தன் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியமான மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்டுவதே மருத்துவத்தின் கடமை அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அப்படித்தானே இருக்கணும். அல்லது நோய் வந்த பிறகு, ரொம்ப படுக்கையாக இருந்த பிறகு, ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்டாக மாறின பிறகு அதுக்கு சிகிச்சை பண்ணி அவர் திரும்ப ஆரோக்கியமான நபராக இருக்கிறத விட ஆரோக்கியமான மனிதனுடைய ஆரோக்கியத்தை அப்படியே நிலைநாட்டி அவரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் இல்லையா? அதுதானே ஆயுர்வேதம் சொல்லுது. அதுதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனமும் சொல்லுது. ஆரோக்கியமான ஒரு மனிதன் அவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான ப்ராடக்ட் தான்
நமது நிறுவனமான மைலிஃப்ட் மார்க்கெட்டிங் நிறுவனம் இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் ஆயுர்வேதாவை நமது நிறுவனம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆயுர்வேதா என்ன சொல்லுதுங்க? இந்த இந்த உலகமே எதால உருவாக்கப்பட்டிருக்கு? இந்த பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள்னா என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். அதே போலதான் இந்த உலகம் எல்லாமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதே போலதான் மனித உடலுமே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதாகும். அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை 3ஆக பிரித்து இருக்கிறது ஆயுர்வேதம். அது வாதம், பித்தம் மற்றும் கஃபம். சொல்லுவதுண்டு இல்லையா ஆயுர்வேதத்துல? வாத உடம்பு, பித்த உடம்பு, கஃப உடம்பு அப்படின்னு. அந்த மாதிரி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இந்த வாத, பித்த, கஃபத்துல இருக்கக்கூடிய இன்பேலன்சிங் சொல்லுவாங்க. அதனுடைய பேலன்ஸ்ல வரக்கூடிய மாற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்றது ஆயுர்வேதத்துல சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த வாதம், பித்தம், கஃபத்துல எதனால மாற்றங்கள் வருகிறது? நிறைய காரணங்களால இந்த வாதம், பித்தத்துல, கஃபத்துல மாற்றங்கள் வரும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஊட்டச்சத்து குறைபாடு. முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்குவதற்கு தான் மைலிஃப்ட் மார்க்கெட்டிங் நிறுவனம் இங்க அறிமுகம் செய்கிறது. ஒரு முக்கியமான பிராண்டான பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய 2019க்கான மிகப்பெரிய ஒரு விருது பெற்ற பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இங்கே பெருமையுடன் அறிமுகம் செய்கிறோம். இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய நமது பிராண்டுல 6 பிராண்டுல முக்கியமான ஒரு பிராண்டு. இந்த பிராண்டுல நிறைய பொருட்கள் நமது நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்டை பத்தி எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் தான் விமன் கம்பானியன். என்ன இந்த விமன் கம்பானியன்? கம்பானியன் அப்படி என்றால் என்ன? கம்பானியன் என்றால் கூடவே இருப்பவர் அப்படி என்று அர்த்தம் இல்லையா? கூடவே இருப்பவருக்கு பேரு தான் கம்பானியன். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வுமன் கம்பானியன். என்ன இந்த வுமன் கம்பானியன்? கம்பானியன் என்றால் என்ன? கம்பானியன் என்றால் கூடவே இருப்பவர் என்று அர்த்தம். கூடவே இருப்பவர், தோழி. கூடவே இருப்பவங்க யாரு? தோழி. இந்த வுமன் கம்பானியன் ப்ராடக்ட் எதுக்காக? அதாவது பெண்களினுடைய இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் வுமன் கம்பானியன். பாருங்க, இந்த கம்பானியன் பேர் வச்சதுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதாவது பொதுவா இந்த மாதவிடாய் காலங்களில நிறைய தொந்தரவுகள் பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கவலைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது வெளியே சொல்ல முடியாது, அவங்களால சொல்லப்படுறது இல்லை. அது ஏதோ தவறுன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால சொல்லாமலையும் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லாம இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க யாரு? நமது தோழி தானே. அந்த மாதிரி எந்த மாதவிடாய் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தோழியை போல இங்கே எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் வுமன் கம்பானியன் நம்முடன் சேர்ந்து இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது அப்படிங்கிற அருமையான அர்த்தத்துக்காக தான் வுமன் கம்பானியன் அப்படிங்கிற பேர் இங்க சூட்டி இருக்கிறது. மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வாக இங்க இருக்கிறது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வுமன் கம்பானியன். இனி வுமன் கம்பானியன் எதுக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும்? இன்னைக்கு பெண்களுடைய இந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, ஏன் இப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதாவது இந்த ப்ராடக்டை இங்க அறிமுகம் செய்யறதுக்கு முக்கியமான ரீசன், இன்னைக்கு பாருங்கள், இந்தியாவுல 355 மில்லியன் பெண்கள் இந்த மாதவிடாய் காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு 8 வயதிலிருந்து 55 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இந்த மாதவிடாய் கால பருவத்துல இருக்கிறதாக இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. அந்த கால வயதுக்கு உட்பட்ட நபர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 355 மில்லியன், அதாவது 35 கோடிக்கு மேல பெண்கள் இந்தியாவுல இந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு நம்ம உடலினுடைய ஒரு செயல்பாட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜனத்தொகையில
30% அவங்க இருக்கிறாங்க. அதை பார்த்தா சில இளம் பெண்கள் பார்த்தீங்களானால் இந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து ரொம்ப அவதிப்படுறத நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பாப்பாவா இருக்கட்டும், காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல பெரிய துன்பங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தா இன்னைக்கு வந்து லேடிஸ் வந்து ஏன் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், இந்த துன்பத்துல இருந்தெல்லாம் ஏன் அவங்க மீண்டு இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஒரு அறிக்கை ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணால ஒரே நேரத்துல 9 வகையான வேலைகளை சிந்திக்கவும் செய்யவும் முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு வீட்டுல அத வீடாக மாற்றுவது யார்? பெண் தானே, இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு 5 பேரு 6 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருந்ததுன்னா, அந்த வீட்டுல அவருடைய பையனுக்கோ அல்லது கணவருக்கோ அவருக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் அவங்கள வந்து பராமரிக்கிறது அந்த பெண் தான். அந்த வீட்டுல எந்த குறையுமே தெரியாத அளவுக்கு பராமரிப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பணியாற்றக்கூடிய பெண் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு படுத்து விட்டால் அந்த வீடே தூங்கிவிடும், இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தையே ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை ஆற்றுகிறது. அந்த அந்த மாதிரி ஒரு வீடு நன்றாக இருந்ததுனால என்னாகும், அந்த நாடே நன்றாக மாறிவிடும். அந்த அளவுக்கு பெண்கள்னு சொல்லக்கூடியவங்க நம்ம வீட்டினுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டுக்கு. அதனால பெண்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்தான், இல்லையா? அடுத்ததாக இன்னைக்கு நாம பார்த்தோம், 35 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு உடல் செயல்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுலயே பார்த்தீர்களானால் 32% பெண்கள் இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெரிய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மருத்துவம் சொல்லுதுங்க. அப்படின்னா எவ்வளவுங்க? 35 கோடியோட 32% சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியாவுல 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் மாதவிடாய் காலங்களில பெரிய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த துன்பங்கள் எது? அது எப்படி வருகிறது? அதை எப்படி போக்குவது? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நாம பார்ப்போம். இன்னைக்கு வந்து மாதவிடாய்ன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில ரொட்டீனான லைஃப்ல டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லைஃப்ல பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. அப்படி என்றால் இந்த மாதவிடாய் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போமா? பாருங்கள், இந்த பெண்களுக்கு இயற்கை தந்த ஒரு மிகப்பெரிய வரம் தான் கருத்தரித்தல் மற்றும் குழந்தை பேறுன்னு சொல்றது, இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு வரமாகும். இன்னைக்கு அந்த கருத்தரித்தல் மற்றும் இந்த பிரசவத்துக்காக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்றுதான் இந்த மாதவிடாய். நிறைய பேரு இத வந்து மாதவிடாய் காலங்களில வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்வதே இல்லை, கூச்சப்படுகிறார்கள். இது கூச்சப்பட வேண்டிய ஒன்று அல்ல. முதல்ல அந்த விழிப்புணர்வு தான் எல்லாருக்குமே தேவை. இது ஒரு தும்மல் போன்று, ஒரு இருமல் போன்று அல்லது ஒரு சிறுநீர் கழித்தது போன்று ஒரு நம்ம மனித உடலினுடைய ஒரு செயல்பாடு தான் அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது. அதை கூச்சப்பட வேண்டிய ஒன்று இல்லை அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முதல்ல நம்ம சொன்னது போல இந்த குழந்தை பிரசவத்துல அல்லது வந்து கருத்தரித்தல்ல முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிறது. அந்த பீரியடு சொல்லக்கூடிய இந்த மாதவிடாய் ஆரம்பமாகிறது இன்னைக்கு முதல்ல வந்துலாம் ஒரு 14 வயசு 15 வயசுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அதாவது மாதவிடாய் காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து 8 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஏஜ் அப்படிங்கிறது 8ல இருந்து 15 வயதுக்கு உட்பட்டவங்க அந்த வயதிலே ஆரம்பிச்சு விடும். அதுக்கடுத்து இந்த மாதவிடாய் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு காலம் பெண்களுக்கு வருவதுண்டு. அந்த காலமானது 45ல இருந்து 55 வயதுக்குள்ள அந்த மாதவிடாய் நிறுத்தமும் வரும். அதாவது மாதவிடாய் ஆரம்பமானது 8ல இருந்து 15 வயதுக்குள்ள ஆரம்பிக்கும். மாதவிடாய் நிறுத்தமானது 45ல இருந்து 55 வயதுக்குள் முடிந்துவிடும். இப்படிதான் நடக்கிறது மாதவிடாய்.
அடுத்து இந்த மாதவிடாயில முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ரெண்டு முக்கியமான உறுப்புகள். ஒண்ணு வந்து கருப்பைன்னு சொல்லுவாங்க, அல்லது கருவகம். இந்த மாதிரி கருப்பையும் கருவகமும் இந்த மாதவிடாய்க்கு மிகப்பெரிய செயல் வந்து சப்போர்ட் இங்கே பண்ணுகிறது. இது ரெண்டுமே முக்கியமான ரோல் இங்க வந்து இந்த கருப்பைக்கு அல்லது கருவகத்துக்கு இருக்கிறது. பொதுவா வந்து இந்த மாதவிடாய் காலமானது 21 நாள்ல இருந்து 35 நாட்கள் இருக்கும். அப்படி என்றால் பொதுவா வந்து 28 நாட்கள் தான் ஒரு மாதவிடாய் சுழற்சி காலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இந்த மாதவிடாய் சுழற்சி காலமானது கரெக்டா சொல்ல போனால் 28 நாளாகவும், சில பேர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அதுதான் 21ல இருந்து 35 நாட்கள். அப்படி என்றால் இந்த மாதவிடாய் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோ மூலமாக பார்ப்போமா? பாருங்கள், இப்ப ஸ்கிரீன்ல நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. இந்த கர்சரை நீங்க கவனியுங்கள். அது ஒவ்வொரு விஷயமா இங்க வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருப்பையானது மாதத்துல 28 நாட்கள் ஒரு தடவை இந்த கருப்பையிலிருந்து கருமுட்டைகள் உருவாகும். இங்க பாருங்க, இந்த கருமுட்டைகள் உருவாகும். கருமுட்டைகள் உருவான பிறகு முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதங்கள்லயுமே 28வது நாளைக்கு ஒரு தடவை இந்த சைக்கிளானது நடக்கும். அதுல ஒரு மாதவிடாய் நடந்த பிறகு 14வது நாள்ல தான் இந்த கருமுட்டையானது உருவாகி வரும். அந்த கருமுட்டை உருவான பிறகு இன்னைக்கு இங்கே பாருங்கள், இந்த விந்தணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெர்ம், இந்த விந்தணுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம் வந்து இந்த கருமுட்டையுடன் சேரும்போது, அதாவது கோடிக்கணக்கான விந்தணுக்கள் வந்து ஒரு விந்தணு ஒரு கருமுட்டையுடன் சேரும்போதுதான் கருத்தரித்தல் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த கருத்தரித்த கருமுட்டையானது இங்க வந்து பாத்தீங்களானால் இந்த கர்ப்பப்பையினுடைய சைடுல அந்த ரெட் கலர்ல ஒரு மார்க் போட்டிருக்கு பாருங்க, அந்த லைன் அங்க வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பு எதுக்கு? அது வந்து வெளியே வந்து விடாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுதான் பிரசவம் வரையில் இங்கதான் இருக்கும். அந்த மாதிரி சில டைம்ல இந்த மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு, மாதவிடாய் காலங்கள் முடிந்த பிறகு என்ன நடக்கும்? இந்த விந்தணுவானது கருமுட்டையுடன் சேராத போது அந்த கருமுட்டையுடன் சேர்ந்து அந்த கருமுட்டையை பாதுகாக்கிறதுக்காக உருவான அந்த திக்கான லைன், அந்த ரெட் லைன், அது ரத்தம் எல்லாம் கலந்திருக்கும். அது எல்லாமே சேர்ந்து வெளியே வந்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். அது வெளியேறிதான் ஆக வேண்டும். அந்த வெளியேறக்கூடிய அந்த நிலைக்கு பேருதான் மாதவிடாய் அப்படின்னு நாம சொல்றோம். எதுக்காக அது வெளியேறுகிறது? எதுக்காக வெளியேறுகிறது என்றால், அடுத்த மாதத்துல மறுபடியும் இந்த கருமுட்டை உற்பத்திக்காக நம்ம மனிதனுடைய உடல், பெண்களுடைய உடல் தயாராகிவிடும். அந்த தயாராக வேண்டியதுக்காக தான் அது எல்லாமே சேர்ந்து வெளியே வந்து விடுகிறது. அது ரத்தமா அதிகமா ரத்தம் அதுல கலந்திருக்கும். இப்படிதான் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்தது, இந்த மாதவிடாய் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன காரணங்களால இந்த மாதவிடாய் காலங்களிலேயே பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது? சரியான சமச்சீரான உணவுகள் உண்ணாத போது, சரியான நியூட்ரிஷன் வந்து உடலுக்கு கிடைக்காத போது இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எத்தனை டைப்ல மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு, சரியான உணவு, நல்ல சத்தான உணவு உண்ணாதவங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான காலங்கள்ல பிரச்சனை கண்டிப்பா வரும். அடுத்தது என்ன வரும்? ஸ்ட்ரெஸ். என்ன வருது? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதவிடாய் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்தது அனிமிக் கண்டிஷன் சொன்னோம். என்ன எதுல சொன்னோம்? நம்ம வந்து ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல்ல சொன்னோம் இல்லையா? அதாவது இரத்த சோகை அப்படிங்கிற நிலைமை வரும்போது இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தைராய்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரும்போதும் அதே போல இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு தை ஹெல்த்ங்கிற ப்ராடக்ட்லயும் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒண்ணுதான் அனிமிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதுதான் முக்கியமான காரணமாக இங்க சொல்லப்படுகிறது. 60% பெண்களும் இந்தியாவுல இந்த இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்களானால்
நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த தைராய்டு பிரச்சனையினாலையும் 21% இளம் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து தைராய்டு பிரச்சனையினால அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மாதவிடாய் காலங்களில பெரிய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இன்னும் முக்கியமான ஒண்ணு ஒபெசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் பருமன், அதாவது ரொம்ப வெயிட் போட்டிருக்கிறவங்களுக்கும் மாதவிடாய் காலத்திலே பிரச்சனைகள் வரும். அதே போல இரத்த அழுத்தம், உயரிய இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெரிய பெரிய தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு. அதே போல பார்த்தா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்க, இந்த எண்ணெயில வறுத்த எண்ணெயில பொரிச்ச உணவுகள் உண்ணக்கூடியவங்க, உப்பு அதிகமா உணவுல சாப்பிடக்கூடியவங்க, அதே போல இனிப்பு அதிகமாக உண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே மாதவிடாய் காலங்கள்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதே போல யாருக்கு மாதவிடாய் காலங்கள்ல பிரச்சனைகள் வரும், இந்த அன்ஹைஜெனிக்கான கண்டிஷன்ல வாழக்கூடியவங்க, சுத்தமில்லாத சூழ்நிலையில வாழக்கூடியவங்களுக்கும் இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி சுத்தமில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெரிய பெரிய தொந்தரவுகள் வரும். முக்கியமா எத்தனை வகையான பிரச்சனைகள் முக்கியமாக வருகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமா 3 விதமான பிரச்சனைகள் தான் இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு வருகிறது. அது எது எது அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அதுல வந்து முதலாவது ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் மாதவிடாய் காலங்கள் அப்படிங்கிறது, மாதவிடாய் சுழற்சி காலங்கள் அப்படிங்கிறது 28 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த 28 நாட்கள்ல கரெக்டாக இந்த மாதவிடாய் வரணும். அதாவது மாதவிடாய் வரக்கூடிய நாள்ல இருந்து அடுத்த மாதத்துல வரக்கூடிய மாதவிடாயினுடைய முதல் நாள், இந்த நாட்களை தான் அங்க வந்து கால்குலேஷன் பண்ணப்படுகிறது. அது வந்து 28வது நாள். சில பேருக்கு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா சில பேருக்கு அது இந்த மாதவிடாயின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே நடக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள்னு சொல்றோம். மாதவிடாய் சுழற்சி நடக்காத சூழ்நிலை, அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இனி 2வது பிரச்சனை என்னன்னா இரகுலர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா என்ன? அதாவது சில பேருக்கு நம்ம சொன்னோம் 28வது நாள்ல வந்து இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். சில பேருக்கு 35 நாட்கள் வரை ஆகலாம். சில பேருக்கு 21வது நாள்லயே ஆரம்பித்து விடும். இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு இந்த மாதவிடாய் சுழற்சியானது கரெக்டா ஒரு மாதத்துல 28வது நாள் வரும். அடுத்த மாதத்துல பார்க்கும்போது 2 மாதங்கள் தள்ளி தான் வரும். அதுவும் பார்த்தா இன்னொரு மாதங்கள் பார்க்கும்போது 3 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் முடிச்ச பிறகுதான் இந்த அடுத்த ஒரு சைக்கிள்னு சொல்லக்கூடியது வரும். அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். அதுதான் இரகுலர் சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 3வது வந்து இரகுலர் குவாண்டம் ஆஃப் எக்ஸர்ஷன் சொல்றோம். 3வது என்னது அது? அதாவது இந்த மாதவிடாய் காலங்கள்ல நம்ம முதல்லயே பார்த்தோம், இந்த கருமுட்டையும் அதனுடைய சேர்த்து இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் வெளியே போகும். அது வெளியே போகக்கூடிய எத்தனை நாட்கள் போகும்? 7 நாட்கள் வரை போகும். முதல் நாள், 2வது நாள், 3 நாட்கள் வரை இந்த இரத்தப்போக்குங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 4வது நாள்ல இருந்து அந்த இரத்தப்போக்கானது குறைந்து குறைந்து 7வது நாள் வரும்போது அது முடிந்து விடுகிறது. அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது சொல்றோம். ஆனா சில பேருக்கு எப்படின்னா அதிகமாக ரத்தம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுவும் பிரச்சனை தான். ஆனா சில பேருக்கு ரொம்ப கம்மியாகவே ரத்தம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுவும் பிரச்சனை தான். அதுதான் இரகுலர் குவாண்டம் ஆஃப் எக்ஸர்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுவும் பார்த்தா தொடர்ந்து இந்த பிளட் போயிட்டே இருக்கும். 7 நாள் அப்படிங்கிறது முடிஞ்சு 10 நாள், 11 நாள், 12 நாள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதெல்லாமே இந்த பீரியடிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வரக்கூடிய முக்கியமானதாகும். அடுத்து என்ன? அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய கவலை இந்த காலங்களிலே பெண்களுக்கு வருவது வழக்கமாகவே இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு நடுக்கத்தோடவே இருப்பாங்க. ஒரு கவலையோடவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் பொதுவாவே இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த கவலைகள், இந்த டென்ஷன் எல்லாம் வர்றது உண்டு. அதையும் தாண்டி இந்த மாதவிடாயின்னு சொன்னாலே, அதை கேட்டாலே நடுங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இளம் பெண்கள் வந்து மாறுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த நாட்கள்னு சொல்லக்கூடியது. இதுவும் ஒரு பிரச்சனை.
அடுத்தது பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையாவே நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த காலத்திலே நடக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வரும். அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கிருந்து கோபம் வருதுன்னே தெரியாது. இந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து பெண்களுக்கு கோபம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. சில பேரு கோபமா நடந்துட்டு இருப்பாங்க. சில பேர் சோகமா நடந்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை தான். அடுத்தது பார்த்தா ரொம்ப வலியோட இருக்கக்கூடிய மாதவிடாய் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் நிறைய பெண்கள் அவதிப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த ரொம்ப வலியுடன் சேர்ந்து வரக்கூடிய மாதவிடாய். அடுத்தது பிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். என்னது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம்னு சொன்னா மாதவிடாய் கால் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் அல்லது 4 நாள் முன்னாடியே இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்களோட மூடெல்லாம் சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு வந்து கேரக்டர் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தா ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே கோபம் வர ஆரம்பிக்கும், டென்ஷன் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தா தூக்கம் சரியாக வராது. சில பேருக்கு பார்த்தா தலைவலி அதிகமா இருக்கும். சில பேருக்கு மைக்ரேன் வரும். சில பேருக்கு வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த மசில்ஸ் பெயின் சொல்லக்கூடிய கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லி இருப்பாங்க. அது 2 நாள் 3 நாள் முன்னாடியே இருந்து ஆரம்பிக்கும். அதை வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாகும். ஆனா கவலை என்னவென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சில பேரு இதனாலதான் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேரு இப்படி எல்லாம் தெரிந்தும் அதை வெளியே சொல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம வந்து மாற்ற வேண்டும் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது சில பேர் என்ன செய்வாங்க, எங்கேயாவது போய் இதுக்கு ஏதாவது மெடிசின் இருக்கான்னு தேடி பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல முக்கியமாக மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ் பொதுவா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் சிஸ்டம் இருக்கு. அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் இருக்கு. அந்த பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் சாப்பிடுறது இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு ட்ரக்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸ்டெராய்டு கொடுப்பாங்க சில பேர்த்துக்கு. அதே போல பார்த்தா இன்னும் பெயின் எல்லாம் அதிகமா இருக்கு, தாங்க முடியாத பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பெயின் கில்லரும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கு. ஆனா இந்த பெயின் கில்லர் அதிக நாட்கள் சாப்பிடுவது அல்லது வந்து இந்த ஸ்டெராய்டு ரொம்ப நாட்கள் சாப்பிடுவதெல்லாம் கண்டிப்பாக எதுக்கு காரணம்? சைடு எஃபெக்ட் வருவதற்கு காரணம் இல்லையா? கண்டிப்பா ரொம்ப நாட்கள் பெயின் கில்லர் சாப்பிட்டாலோ அல்லது ரொம்ப நாட்கள் ஸ்டெராய்டு நம்ம உடம்புக்குள்ள போனாலும் நிச்சயமாக பெரிய பெரிய சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மையே. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில சைடு எஃபெக்டே இல்லாமல் எந்த விதமான பக்க விளைவுமே இல்லாம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு பக்க விளைவுகள் இல்லாமல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீர்களானால் ஆமாம், நிச்சயமாக இந்தியாவுல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இன்னைக்கு பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வுமன் கம்பானியன் சொல்லக்கூடிய நம்முடைய அற்புதமான ப்ராடக்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் ஆனது லேடிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, உமன்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி பெண்களின் தோழி தான் வுமன் கம்பானியன். இன்னைக்கு மைலப்ஸ் மார்க்கெட் நிறுவனத்துல ஃபாஸ்ட் செல்லிங் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கிறது வுமன் கம்பானியன். அந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான் வுமன் கம்பானியன். சரி, இந்த வுமன் கம்பானியன் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் எப்படி ரிசல்ட் இருக்கு, எந்த அளவுக்கு செயல்படுகிறது, இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ப்ராடக்டினுடைய முக்கியமான செயல்பாட்டுக்கு காரணமே வுமன் கம்பானியன் ப்ராடக்ட்ல அடங்கி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். முக்கியமான நிறைய வகையான அரிதான மூலிகைகள் இங்க எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் வுமன் கம்பானியன்ல பயன்படுத்தி இருக்குங்க. அதுல முக்கியமான 3 மூலிகைகள் என்னது? லோத்ரா, மஞ்சிஷ்டா, அசோக்சால். இந்த 3 மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு. இந்த லோத்ரான்னு சொன்ன என்ன, தமிழ்ல வந்து
அதை வந்து வெள்ளிலாதிப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மஞ்சிஷ்டா. மஞ்சிஷ்டானா மஞ்சட்டி. நம்ம வந்து ஆல்ரெடி இதை பத்தி பார்த்திருக்கோம். அதே போல அசோக் சால்னு சொன்னா இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 முக்கியமான மூலிகைகள் இங்க இதுல வந்து பயன்படுத்தி இருக்கு. அது எதற்கெல்லாம் உதவிகரமா இருக்குது? ஒண்ணு, உடலில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இன்பேலன்சிங் வந்து சரி செய்கிறது. ஹார்மோனோட சேஞ்சஸ்னால, இந்த ஹார்மோனுடைய சேஞ்சஸ்னால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஹார்மோனுடைய இன்பேலன்சிங் வந்து சரி செய்கிறது. அதே போல சுத்தமான இரத்த உற்பத்திக்கு இங்க வந்து மஞ்சிஷ்டா மிகப்பெரிய உதவி செய்கிறது. அதுவும் அடுத்து பாத்தீங்கன்னா அசோகம். இந்த அசோகப்பட்டைன்னு சொல்லக்கூடியது ஆயுர்வேதத்துல மிகப்பெரிய ஒரு மூலிகையாக பயன்படுத்தி வருகிறது. அதுவும் பார்த்தீர்களானால் சரக ஆச்சாரியர் 500 வகையான கஷாயங்களை பற்றி சொல்லி இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே சரகாச்சாரியர் வந்து 500 வகையான கஷாயங்களை பத்தி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காரு. அதுல வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து 10 மூலிகைகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 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 விஷம் உடம்புல பட்டது, அந்த விஷத்தை போக்குவதற்கு 10 மூலிகைகள். ஒருத்தருக்கு தலைவலி வந்திருக்கு, அந்த தலைவலியை போக்குறதுக்கு 10 மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சரகாச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதே போல பார்த்தா அஜீரண கோளாறு. அப்ப அந்த அந்த அஜீரண கோளாறு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை சரி செய்யறதுக்கு 10 மூலிகைகள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னா அதை செய்யறதுக்கும் 10 மூலிகைகள் இருக்கான். அப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மனித உடல் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இந்த இயற்கையில 10 மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சரகாச்சாரியர் வந்து ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த 10 மூலிகைகள் எதுன்னு கண்டுபிடிச்சு பயன்படுத்துறது தான் முக்கியமாக இன்னைக்கு இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில சரகாச்சாரியர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த அசோகப்பட்டை. அந்த அசோகப்பட்டைக்கு ஆயுர்வேதத்துல முக்கியமா என்ன சொல்லுது அப்படின்னா, வலி நிவாரணியாக இந்த அசோகப்பட்டையை பயன்படுத்துது. அதுவும் ஆயுர்வேதத்துல இன்னொன்னு சொல்லுது, அசோகப்பட்டை அப்படிங்கிறது பெண்களின் தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுது. இதனால எந்த கவலையாக இருந்தாலும் அதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேத மூலிகை தான் அசோகப்பட்டை. அந்த அசோகப்பட்டை இங்க வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? வலி நிவாரணியாக, நமக்கு வந்து வலியை குறைக்கிறதுக்காக பயன்படுது. அதே போல டென்ஷன், இந்த சோகம், அந்த மாதிரி கவலை இருக்கக்கூடிய டெண்டன்சியை குறைக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வாத தோஷத்தை கட்டுப்படுத்துது. பாருங்கள், இந்த பீரியடிக்கல் சம்பந்தமான பிரச்சனை வந்து உடம்புல வந்து வாதத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் போதுதான் அது வருது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. நம்ம சொன்னோம் இல்லையா, வாத பித்த கஃபத்தினுடைய பேலன்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனை தான் ஒவ்வொரு உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மாதவிடவாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் வாதத்தினுடைய அளவு அதிகமா இருக்கிறது. அந்த வாத பிரச்சனைகள் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவதற்கு இந்த அசோகப்பட்டை பயன்படுத்துகிறது. அதனால இந்த முக்கியமான 3 மூலிகைகளான வெள்ளிலாதிப்பட்டை, மஞ்சட்டி மற்றும் அசோகப்பட்டையானது முக்கியமான 3 மூலிகைகளாக இருக்கிறது. அடுத்த மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கோக்ஷுரு, நாகர்மோத்தா, எஸ்டி மது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மூலிகைகள். அதுல தமிழ்ல சொல்லுவோமானால் குறுந்தொட்டி அல்லது சித்தாமுட்டின்னு சொல்லுவோம். பாலகோக்ஷுருன்னு சொன்னா சித்தாமுட்டி. அடுத்தது வந்து நகர்மோத்தான்னு சொன்னா இந்த கோரைப்புல் கிழங்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்தது எஸ்டி மதுன்னு சொன்னா அதிமதுரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த சித்தாமுட்டி, கோரைப்புல் கிழங்கு, அதிமுதுரம் இந்த 3மே முக்கியமாக எதுக்கெல்லாம் செயல்படுதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குறுந்தோட்டி அல்லது சித்தாமுட்டின்னு சொல்லக்கூடிய மூலிகை. நம்ம ஊர்ல வந்து நிறைய பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குறுந்தொட்டின்னு சொல்லக்கூடிய சித்தாமுட்டி. இந்த சித்தாமுட்டியானது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லுதுங்க. பலாரிஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அரிஷ்டமே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த சித்தாமுட்டின்னு சொல்லக்கூடிய மூலிகை. அதனால வந்து உடலுக்கு இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகையாக சித்தாமுட்டி அல்லது குறுந்தோட்டி இருக்கிறது. அடுத்தது வந்து கோரைப்புல் கிழங்கு, அதிமதுரம். இதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த வாதத்தை தணிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அதே போல பார்த்தா செரிமானம் வந்து சீராக்குறதுக்கு
பயன்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வந்து கழுவி வெளியே அனுப்பக்கூடிய அற்புதமான செயல் வந்து இந்த ப்ராடக்ட், இந்த மூலிகைகள் செய்கிறது. அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த அதிமதுரம் மற்றும் கோரைப்புல் கிழங்கு பயன்படுகிறது. பாருங்கள், இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளுமே ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய அரிய மூலிகைகள். ஒவ்வொரு மூலிகைகளையும் 100 விதமான நன்மைகள் செய்யும் நமது உடலுக்கு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் மட்டும்தான் நம்ம இங்க பேசப்படுகிறோம். அதல்லாத நிறைய செயல்கள் நம்ம உடல்ல செய்யக்கூடிய பவர் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான 2 மூலிகைகள், ஒண்ணு வந்து புனர்நவா, இன்னொன்னு தாரு ஹரித்ரா. புனர்நவான்னு சொன்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், எந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம், நோ வேதனா கேப்சூல்ல பார்த்தோம் இல்லையா. புனர்நவா அப்படின்னு சொன்னா முக்கிரட்டை கீரை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். தாரு ஹரித்ரான்னு சொன்னா மரமஞ்சள். இந்த முக்கிரட்டை கீரையும் மரமஞ்சளும் நிறைய வகையான நன்மைகள் நம்ம உடலுக்கு செய்யுது. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா முக்கிரட்டை கீரை புனர்நவான்னு அதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல. புனர்நவான்னா என்ன, புனர் நவா, அதாவது புதுதாக உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுது. என்னது புதுதாக உருவாக்குறது, அதாவது உடலுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ், உடலுக்குள்ள ஏதாவது டேமேஜ் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னா அந்த டேமேஜை நேரடியாக சென்று சரி செய்யக்கூடிய அற்புதமான சித்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த புனர்நவான்னு சொல்லக்கூடிய முக்கிரட்டை கீரை. இது வந்து ஆயுர்வேதத்துல நம்மளுடைய சயின்டிஸ்ட் டிபிஏ நாராயண அவர்கள் சொன்னது என்னன்னா, ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள்ல முக்கியமான ஒரு ராஜ மூலிகை தான் இன்னைக்கு புனர்நவான்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம உடல்ல செயல்படக்கூடிய ஒரு ஹெர்பு தான் முக்கிரட்டை கீரை அப்படிங்கிறது. அதே போல தாரு ஹரித்ராங்கிற மரமஞ்சள். மரமஞ்சள் எதுக்காக நமக்கு தெரியும், மஞ்சள் எதுக்காக பயன்படுத்துறோம், மஞ்சள் கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்காக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இல்லையா. இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம உடல்ல வராம தடுக்கிறதுக்காக, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அதுல உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஹைஜீனிக்கான சிச்சுவேஷன்ல வாழாம இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னோம், இந்த யூடிஐன்னு சொன்னோம் இல்லையா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக மரமஞ்சள் இங்க வந்து செயல்படுகிறது. அதே போல இந்த வலி நிவாரணையாகவும் மூலிகைகள் நமக்காக உதவி செய்கிறது. அடுத்த முக்கியமான மூலிகைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மி, சங்கு புஷ்பி மற்றும் அஸ்வகந்தா. இந்த 3 மூலிகைகளும் அடுத்ததாக இங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிரம்மின்னு சொன்ன என்ன, வல்லாரைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அடுத்தது சங்கு புஷ்பின்னு சொன்னா சங்கு புஷ்பம் அல்லது வந்து விஷ்ணு காந்தின்னு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்தது அஸ்வகந்தா அப்படின்னு சொன்ன என்ன, அமுக்கிர கிழங்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த வல்லாரை, சங்கு புஷ்பம் மற்றும் அமுக்கிர கிழங்கு, இது 3மே நம்ம உடல்ல என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமா மாதவிடாய் சம்பந்தமான செயலுக்கும் பிரெயின் சம்பந்தமான செயலுக்கு வந்து மிகப்பெரிய செயலாற்றல் இந்த 3 மூலிகைகள் கொடுக்குது. ஏன்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுடன் சேர்ந்ததாக இருக்கிறது, நம்முடைய மூளையுடன் சேர்ந்ததாக இருக்கிறது இல்லையா. நம்ம உடல்ல எந்தெந்த இடத்துல எந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செய்யறது எது, நம்முடைய பிரெயின் தான். அதே போல நம்ம சோகமா இருக்கிறதுக்கு, அதே போல கவலையா இருக்கிறதுக்கு, டென்ஷனா இருக்கு, இந்த காலத்துல இந்த டைம்ல வந்து டென்ஷனா இருக்கிறதுக்கு, கவலையா இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாருக்குமே காரணம் நம்முடைய மூளை தான். அந்த மூளையில நேரடியா போய் செயலாற்றுவதற்காக தான் இந்த வல்லாரையும் சங்கு புஷ்பமும் அமுக்கிற கிழங்கும் முக்கியமா வந்து இங்க பயன்படுத்தி இருக்கு. முக்கியமா பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து சீராக நடக்கிறதுக்கு வந்து இந்த 3 மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான மூலிகைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதமுசலி, அடுத்தது சதாவரி. இந்த ஸ்வேதமுசலியும் சதாவரியும் அப்படின்னா என்ன தமிழ்ல, ஸ்வேதமுசலின்னு சொன்னா தமிழ்ல வந்து நிலப்பனை கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். சதாவரின்னு சொன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, என்னது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த வீக்கத்தை போக்குவதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதாவது நிலப்பனை கிழங்கு மற்றும் தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது ரெண்டுமே முக்கியமா நம்ம உடல்ல வேலை பார்க்கறது எதுக்குன்னா, முதல்ல வந்து பெண்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்கு, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. அந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திறமை இந்த 2 மூலிகைகளுக்குமே இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அயன் அப்சர்ப்ஷன், நம்ம உடலுக்கு
கிடைக்கிறதுக்காக இந்த மூலிகைகள் வந்து உதவிகரமாக இருக்குது. நம்ம சொன்னோம், இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன காரணம்னு பார்த்தோம், ரத்த சோகைன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை எதனால வருதுன்னு பார்த்தோம். நம்ம ஃபீலிங் லிக்விட் அண்ட் கேப்சூல்ல பார்த்தோம். ரத்த சோகை வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் உடல்ல வந்து இந்த இரும்பு சத்தினுடைய குறைபாடு தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம். அந்த இரும்பு சத்தானது உடலுக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் தான் இந்த இப்ப நம்ம வந்து பார்த்தா நிலப்பிணை கிழங்கும் அல்லது தண்ணீர் விட்டாங்கிழங்கு, இது ரெண்டுமே அந்த அயனோட அப்சர்ப்ஷன் கப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறது மற்றும் இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய அளவுல உதவி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நிலப்பனை கிழங்கு அப்படிங்கிறது. இந்த கருத்தரித்தல் போன்ற நிறைய பெண்களுடைய நன்மைக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு மூலிகை தான் நிலப்பிணை கிழங்கு. அதே போல தண்ணீர் விட்டாங்கிழங்கிறது வீக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதை வந்து தணிக்கிறது இல்லையா. தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய எங்கேயாவது வீக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வீக்கங்களை எல்லாம் குறைக்கிறதுக்கும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த தண்ணீர் விட்டாங்கிழங்கு மிகப்பெரிய உதவிகரமாக செயல்படுகிறது. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், அற்புதமான ப்ராடக்ட், இவ்வளவு மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது இன்றைக்குதான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அந்த அளவுக்கு அற்புதமான மூலிகைகள் மைலோப்ஷியல் மார்க்கெட் நிறுவனம் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் மூலமாக உமன் கம்பெனியில சேர்த்திருக்கிறது. அதனாலதான் இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரக்கூடிய ப்ராடக்டாக விளங்குகிறது. இனி அடுத்ததாக இந்த ப்ராடக்டினுடைய டோசேஜ் என்ன, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ப்ராடக்ட் அது என்னெல்லாம் உடல்ல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைக்கு அந்த பொருள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கடந்த 14 நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு ஒரு புது வகையாக ஒரு வித்தியாசமாக ஒரு முறையில் என்ன பார்க்கிறோம், காம்பினேஷன் ப்ராடக்டோட ரிசல்ட் பத்தி பார்க்க போறோம். காம்பினேஷன் ப்ராடக்ட்னா என்ன, ஒரு பிரச்சனைக்கு அந்த ப்ராடக்டோட சேர்த்து அடிஷனலா அதிகப்படியாக மைலோப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருளும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விமன் கம்பெனியுடன் சேர்த்து, உமன் கம்பெனியினுடைய சேர்த்து அடிஷனலா கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிற முக்கியமான தகவல்களை இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த அற்புதமான தகவல்களை நமக்கு தொகுத்து கொடுத்த ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமிக்கு மறுபடியும் ஒரு நன்றி கூறியே ஆக வேண்டும். இந்த டைம்ல பாருங்கள், எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த டோசேஜ்னு பார்ப்போம். முதல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள். ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள்னு சொன்னா என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அதாவது இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்காத சூழ்நிலை, அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே அவங்க லைஃப்ல வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாருங்கள், அது ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது இல்லையா. பல வருடங்களாக அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது பல நாட்கள் பல பொருட்கள் அது சாப்பிடும் போதுதான் அதுக்கான ரிசல்ட் வரும். அதனால அதுக்காக இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்காத நபர்களுக்கு முதல்ல சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் 1 டேபிள் ஸ்பூன் உமன் கம்பானியன். ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னால் 15 மில்லி அளவாகும். அந்த மாதிரி 15 மில்லி உமன் கம்பானியன் 2 வேளை சாப்பாட்டுக்கு பின்பு 2 வேளை, அத்துடன் சேர்த்து உமன் கம்பானியனுடன் சேர்த்து கவாச்சு பிராஸ் 1 டீஸ்பூன் 1 வேளை. அது எந்த வேளை எந்த நேரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கவச்சு பிராஸ் அப்படிங்கிறது எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம், 1 டீஸ்பூன். அடுத்தது இம்யூனோ 3+ கேப்சூல். அது வந்து ஒரு கேப்சூல் 2 வேளை, அதாவது காலையில 1, ஈவினிங் அல்லது இரவு 1. அடுத்தது ஃபீலிங் லிக்விட் ஆர் கேப்சூல். அது வந்து ஒரு நாளைக்கு 1 வேளை. இந்த ப்ராடக்ட் இந்த 4 ப்ராடக்டை சேர்த்து சாப்பிடும் போதுதான் இந்த மாதவிடாய் நடக்கவே இல்லை அப்படின்னு இப்படியும் இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த தொந்தரவை வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க இவங்க. அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் இந்த 4 ப்ராடக்ட் ஒன்னாக சேர்த்து சாப்பிட வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஒன்னது என்ன, இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்காதவங்களுக்கு சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் உமன் கம்பானியன் 15 மில்லி, கவாச்சு பிராஸ் 1 டீஸ்பூன் 1 வேளை, இம்யூனோ 3+ கேப்சூல் 2 வேளை, ஃபீலிங் லிக்விட் அல்லது கேப்சூல் 1 வேளை,
இதெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 6 மாதங்கள் சாப்பிட வேண்டும். முக்கியமான தகவல். இப்படி சொல்லிதான் ஒருவருக்கு ப்ராடக்டையே கொடுக்கணும். பாருங்கள், ஒரு பாட்டில் இருக்கு, சாப்பிடுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற தவறான தகவல்கள் ஒருபோதும் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. இது ஒரு நீண்ட பிரச்சனை இல்லையா? இது ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு பிரச்சனை. அதனால கண்டிப்பாக 6 மாதங்களாவது சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்து என்னது? இரகுலர் சர்க்கிள் அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது சரியாக ஒழுங்கற்ற இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? காலங்கள் டைம் எல்லாம் மாறி மாறி வரும். 28 நாள் வரும், சில டைம் 35வது நாள் வரும், சில டைம் 3வது மாசம் தான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துலயுமே என்ன ப்ராடக்ட் இருக்கு? விமன் கம்பானியன் இருக்கு. உமன் கம்பானியன் இல்லாமல் ப்ராடக்ட் இல்லை. அதனால உமன் கம்பானியன் 15 மில்லி தான் எல்லாருக்குமே சேம் டோஸ் தான். 15 மில்லி உமன் கம்பானியன். கவாஜ் பிராஸ் 1 டீஸ்பூன் 2 வேளை. மல்டி காட் பிளட் பியூரிஃபையர், இங்க வந்து ப்ராடக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? மல்டி காட் பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கிறது 1 டீஸ்பூன் 2 வேளை. அடுத்ததாக ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் 1 நாளைக்கு 1 தடவை. இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் எதுக்காக சாப்பிடணும்? இந்த ஒழுங்கற்ற இந்த மாதவிடாய் சுழற்சி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் மறுபடியும் சொல்றேன். உமன் கம்பானியன் 15 மில்லி, கவஜ் பிராஸ் 1 டீஸ்பூன் 2 வேளை, மல்டிகாட் பிளட் பியூரிஃபையர் 1 டீஸ்பூன் 2 வேளை. அடுத்தது ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் 1 நாளைக்கு 1 வேளை. இப்படி தொடர்ந்து 6 மாதங்கள் நிச்சயமாக சாப்பிட வேண்டும். அடுத்தது இரகுலர் குவாண்டம் ஆஃப் எக்ஸஷன் சொன்னோம். அதாவது இரத்தப்போக்குன்னு சொல்லக்கூடியது ரொம்ப குறைந்த அளவுல தான் போகுது அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனை தான் காரணமாக இருக்கிறது. அடுத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகுதுன்னு சொல்லும் போது கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு 7 நாளும் தாண்டி தொடர்ந்து போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எந்தெல்லாம் கொடுக்கணும்? முதல்ல உமன் கம்பானியன் 15 மில்லி அது வந்து இருக்கு. அடுத்ததாக ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல், இதுல ஏதாவது ஒன்று 1 நாளைக்கு 1 தடவை அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து தொடர்ந்து 3 மாதங்கள் வரை சாப்பிட சொல்லணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 3 மாதங்கள் வரை சாப்பிட கொடுக்கணும். அடுத்தது பெயின்ஃபுல் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப வலி, தாங்க முடியாத வலி இருக்கக்கூடிய மாதவிடாய் காலங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் 60% இருக்கு அப்படிங்கிறது வந்து ஆய்வுகள் சொல்லுதுங்க. அப்ப அதனால ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2 விதமான வலிகள் அவங்களுக்கு இருக்கும். ஒண்ணு மன ரீதியான பிரச்சனைகளும், இன்னொன்னு உடல் ரீதியான வலிகளும். இந்த மாதிரி 2 விதமான வலிகள் வந்து இந்த பெயின்ஃபுல் சைக்கிள்ல வருதுங்க. அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த மன ரீதியான வலி, அதாவது டென்ஷன், படபடப்பு, ஸ்ட்ரெஸ், அதே போல பாத்தீங்கன்னா கோபம், இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் மொத்தமாவே மாறக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாகவே இது தென்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு 15 மில்லி உமன் கம்பானியன் மற்றும் அத்துடன் சேர்த்து 5 ஸ்ட்ரெஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நம்முடைய 5 ஸ்ட்ரெஸ் 1 கேப்சூல் 2 வேளை, காலையில் 1 கேப்சூல், இரவு 1 கேப்சூல். இந்த மாதிரி 2 கேப்சூல் வந்து சாப்பிடணும். எதற்காக? மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும்போது அதை தணிக்கிறதுக்காக உமன் கம்பானியன் கூட சேர்ந்து 5 ஸ்ட்ரெஸ் சாப்பிடவும். அடுத்தது உடல் ரீதியான வலிகள் இருக்கும் அவங்களுக்கு. என்னென்ன வலிகள் எல்லாம் இருக்கும்? நம்ம பாடி பெயின் இருக்கும், அதே போல தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் தலைவலி அவங்களுக்கு வரும். சில பேருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தசை பிடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மசில் பெயின் வந்து இருக்கும். அந்த மாதிரி உடல் ரீதியான வலிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எப்பவும் சொன்ன போல 1 டேபிள் ஸ்பூன் 15 மில்லி உமன் கம்பானியன், அதோட சேர்த்து அந்த வலி குறைக்கிறதுக்காக வலி நிவாரணியான நம்முடைய நோ வேதனா கேப்சூல் 1 கேப்சூல், காலையில 1 கேப்சூல், இரவு. இந்த மாதிரி சாப்பிடணும். மறுபடியும் சொல்கிறேன், மன ரீதியாக பிரச்சனைகள் இந்த டைம்ல ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு உமன் கம்பானியனுடன் சேர்த்து 5 ஸ்ட்ரெஸ், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உமன் கம்பானியனுடன் சேர்த்து நோ வேதனா கேப்சூல். இது 2மே இருக்குன்னு சொன்னா உமன் கம்பானியனுடன் சேர்த்து 5 ஸ்ட்ரெஸ் மற்றும் நோ வேதனா சாப்பிடலாம். அடுத்தது ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னு சொன்னோம். அதாவது
பிஎம்எஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? என்னது? மாதவிடாய் நடக்கக்கூடிய நாட்களுக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள் முன்னாடியே இந்த மாதிரியான மூட் சேஞ்சஸ், இந்த மாதிரியான டென்ஷன், இந்த மாதிரியான மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன குடுக்கலாம்? அவங்களுக்கு வந்து 15 ml உமன் கம்பானியன், அதோட சேர்த்து நோவேதனா கேப்சூல் 2 வேளை, காலையில 1, இரவு 1, அதோட சேர்த்து மறுபடியும் ஃபீலிங் லிக்விட் அல்லது கேப்சூல்ஸ் வந்து டெய்லி ஒரு தடவை ஒரு கேப்சூல் அல்லது லிக்விடா இருந்ததுன்னா ஒரு தடவை சாப்பிட சொல்லலாம். இந்த மாதிரி இது எல்லாமே கவனிக்க வேண்டியது, எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சார்ந்துதான் ப்ராடக்ட் எது அப்படிங்கிறது முடிவு செய்யணும். மேலும் விவரங்களுக்கு இதை பற்றி மேலும் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க வந்து டிஸ்கஸ் செய்யலாம். அடுத்தது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் உமன் கம்பானின் சாப்பிடும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. அது பாருங்கள், ரொம்ப முக்கியமான தகவல்கள். ஒண்ணு, இது வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அதே போல பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிட வேண்டியதில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3-4 மாதங்கள் ஆயும் இந்த சைக்கிள் வரல, அதாவது அந்த மாதவிடாய் வந்து 3 மாசமா வரல, 4 மாசமாவும் வரல, அப்படி மாதங்கள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சாப்பிட்டுக்கிட்டே இருங்கள், உடனடியாக சரியாய் விடும் அப்படின்னு சொல்லி அவங்கள 3, 4, 5, 6 மாதங்கள் அப்படியே இது வந்து சாப்பிட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 3 மாதம் 4 மாதங்கள் தொடர்ந்து போகும்போது இந்த பிரச்சனை இந்த அடுத்ததாக நம்ம ப்ராடக்டை சாப்பிட ஆரம்பிச்சு 3-4 மாதங்கள் ஆச்சு, இனியும் வந்து சரியாக ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்னும் மாதவிடாய் ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை உடனடியாக ஒரு கைனகாலஜிஸ்டையோ அந்த மாதிரி டாக்டரையோ பார்க்க சொல்றது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் பொதுவாக நம்ம ப்ராடக்ட் சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அது சரியாகிவிடும். ஆனா அதையும் தாண்டி சரியாகவில்லை என்றால் வேற ஏதோ முக்கியமான சில கோளாறுகள் இருக்கும். அதனால அது என்ன அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு மருத்துவரால தான் அதை வந்து பார்க்க முடியும். அதனால இப்படியே இருங்கள்னு சொல்லிட்டு தவறாக சொல்லாமல் அவங்களை வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக அனுப்ப வேண்டியது நமது முக்கியமான கடமையாகும். அடுத்ததாக கண்டிப்பா இந்த பொருளை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து சில பேர் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க, இந்த உமன் கம்பானியன் ப்ராடக்ட் சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான தவறான தகவல்கள் மருத்துவத்தின்படி நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த ப்ராடக்ட் மட்டும் சாப்பிடுறதுனால அந்த மாதிரி. அடுத்ததாக இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க சாப்பிடுங்க, சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற தவறான தகவல் எல்லாம் மருத்துவத்தின்படி நம்ம வந்து கொடுக்க கூடாது. அது நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அது மாதிரிலாம் எல்லாம் சாப்பிடும்போது அந்த மாதிரி நடக்கும். அடுத்தது, இதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு? இந்த ப்ராடக்ட்னுடைய அவசியம் என்ன? இந்த ப்ராடக்ட்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? பாருங்கள், இந்தியாவுல இந்த 15 வயதுக்கும் 50 வயதுக்கும் உட்பட்ட நபர்கள், லேடிஸ் வந்து இந்த மாதவிடாய் காலங்கள்ல இருக்கக்கூடிய லேடிஸ் வந்தா 30 கோடி பெண்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா அதுலயும் 32% பெண்கள், 10 கோடி பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சகிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய சதவீதம், கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல இது ஒரு பிரச்சனைன்னு தெரியாம இத வந்து இது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வு இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைத்தோமானால் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடியதும், அதே போல இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலியும் தான் மிகப்பெரிய அளவுல பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சர்மா ரிப்போர்ட் படி சொல்லப்படுகிறதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அருமையான ப்ராடக்ட் இருக்கு, நீங்க சாப்பிடுங்கள்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நன்மை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து 60% இளம் பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து வேற வழியே இல்லாமல் படுக்கையிலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்தோமானால் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமாக பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வரம் தான் உமன் கம்பானியம் சொல்லக்கூடிய நம்முடைய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் நிச்சயமாக இல்லை. அதே போல பாத்தீங்களானால் நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனத்தினுடைய பெஸ்ட் செல்லர்ஸ் ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் உமன் கம்பானியன். பல வருடங்களாக இந்த ப்ராடக்டினுடைய ரிசல்ட் பெண்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் பயன்படுத்துவங்களிடம் உங்களுடைய தகவல்கள் சந்தேகங்களை கேட்டீர்களானால் உங்களுக்கு மேலும் விவரங்களை எடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு 15 வயது ஆகியும் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் கண்டிப்பா அவரை வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு 15 வயசாச்சு, 17 வயசாச்சு, 18 வயசாச்சு, நம்ம ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்து கண்டிப்பாக இது சரியாகும்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார வைக்க கூடாது. அவங்கள டாக்டரை தான் பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை சில சர்ஜரிகள் பண்ணும்போது மட்டும்தான் அது நடக்கும். அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களை இந்த ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார வைக்க கூடாது. அடுத்தது சில பேருக்கு பார்த்தா சரியாக இந்த மாதவிடாய் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு 3 மாதங்களுக்கு திடீர்னு அந்த மாதிரியான மாதவிடாய் வரவில்லை என்றால் அவங்களும் ஒரு டாக்டரை போய் பார்க்கறது கண்டிப்பா நல்லதாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு வந்து இந்த மாதிரியான இரகுலர் பீரியடாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஒரு டாக்டரிடம் கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலங்களானது 21 நாள்ல இருந்து 35 நாட்கள் வரைக்கும் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதையும் தாண்டி போகும்போது அதுவும் கண்டிப்பா டாக்டர் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 7 நாட்கள் வரை சாதாரணமாக இந்த இரத்தப்போக்கு இருக்கும். அந்த 7 நாட்களும் தாண்டி இரத்தப்போக்கு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரை போய் பார்க்க வேண்டியது அவசியமாகும். அடுத்தது பார்த்தா இந்த 7 நாட்கள்ல இரத்தப்போக்கு நின்று விட்டது, அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள்ல மறுபடியும் அந்த மாதிரி ப்ளீடிங் வருது அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுனாலும் நிச்சயமா அவங்கள வந்து ஒரு டாக்டரை பார்க்க சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். அந்த மாதிரி பெண்களின் தோழியான உமன் கம்பானியன் ப்ராடக்டை பத்தி நாம இன்னைக்கு பார்த்தோம். இந்த அற்புதமான ப்ராடக்டை கொடுத்ததுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனத்துக்கு அனைத்து பெண்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறுகிறேன். இனி இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிசல்ட்டான ப்ராடக்டாக மாறுவதற்கு என்ன காரணம்? பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டாக 2019 வருடத்துல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணத்தை தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். பாருங்கள், இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்டினுடைய தி ஆயுர்வேதிக் பார்மாகோபியா ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கப்படி ஆயுர்வேதம் எப்படி இருக்கணும், ஆயுர்வேத மூலிகைகள் எப்படி இருக்கணும், ஆயுர்வேத மூலிகையில எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு. அந்த ஆயுர்வேதா பார்மாகோபியா ஆஃப் இந்தியாவுல சொல்லியிருக்கிறபடிதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூட அத்தனை பொருட்களும் இங்க வந்து உருவாக்கப்படுகிறது. அப்போ ஆயுர்வேதா பார்மாகோபியா ஆஃப் இந்தியாவுல சொன்னபடியும் மற்றும் நம்முடைய சீனியர் சயின்டிஸ்ட், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆயுர்வேத சயின்டிஸ்டான திரு DBA நாராயணா சார் அவர்களின் அவங்களுடைய ஆராய்ச்சிப்படி கண்டுபிடித்திருக்கக்கூடிய ப்ராடக்டினுடைய ஒரு நாவல் காம்பினேஷன் சேர்த்து உருவாக்கப்பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ரிசல்ட் நம்முடைய ப்ராடக்ட்டுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பா பாத்தீங்களானால் ஒவ்வொரு செடிகளுக்கு அல்லது ஒவ்வொரு தாவரங்கள், ஒவ்வொரு மூலிகைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செடியினுடைய வேருக்கு தான் மருத்துவ குணம் அதிகம் இருக்கும். ஆனா சில செடிகளுக்கு காயில தான் மருத்துவ குணம் இருக்கும், சில செடிகளுடைய இலையில தான் மருத்துவ குணம் இருக்கும் இல்லையா? சில செடிகளுக்கு பூல தான் மருத்துவ குணம் இருக்கும். அந்த மாதிரி எந்த செடி பயன்படுத்தி இருக்குன்னு இங்க போடப்பட மாட்டாது. அந்த செடியினுடைய எந்த பகுதி போட்டிருக்கு இந்த ப்ராடக்ட்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய டீட்டெயில்ஸ்லயும் பேக்கெட்லயும் ரொம்ப தெளிவா போட்டிருக்கக்கூடிய இந்தியாவுல ஒரே நேரடி வர்த்தக நிறுவனம் நமது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தான். இப்படி எந்த ஒரு நிறுவனமும் ரொம்ப தெளிவாக எந்த மூலிகையின் எந்த பகுதி, எந்த தாவரத்தின் எந்த பகுதி இதுல போட்டிருக்கு அப்படிங்கிறது கூறுவதில்லை. அடுத்ததாக அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்ச நாள் கொடுப்பாங்க,
அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி போயாச்சுன்னா ரிசல்ட் எல்லாம் குறையும், அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய சந்தேகம். கவலையே படாதீர்கள். இங்கே அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு எப்படி கொடுத்திருக்கு மைலேப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அப்படின்றால், இங்கே நம்முடைய சயின்டிஸ்ட் அவருடைய ஆராய்ச்சியின் படி உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு பொருள் மேனுஃபேக்சரிடம் போகும்போது முறையாக சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு பொருளை ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்ச பிறகு ஒவ்வொரு பேட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணி உற்பத்தி பண்ணி வெளியே வரும்போதும் பேட்ச் பை பேட்சாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் முடித்த பிறகு முதல்ல ஃபீல்டுக்கு மனிதர்களுக்கு கொடுத்த ப்ராடக்ட் எப்படியோ அதே போன்று மறுபடியும் வரக்கூடிய ப்ராடக்ட் இருந்தா மட்டும்தான் அந்த பொருள் வாடிக்கையாளரான டிஸ்ட்ரிபியூட்டரான உங்க கைக்கு வரும். ஏதாவது ரிசல்ட்ல பிரச்சனை வரக்கூடிய ப்ராடக்டாக தென்பட்டது அப்படின்றால் இந்த இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் நிச்சயமா திருப்பி அனுப்பப்படும், நமது கைக்கு வராது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு பேட்சையும் பரிசீலனை செஞ்சுதான் மைலேப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நமது கையிலே தருகிறது. அதனால எந்த விதமான பயமும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பேட்ச் டு பேட்ச் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணி ப்ராடக்டை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வேறு இல்லை. அது நாம மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோட இங்க கூற முடியும். அதே போல நம்ம பார்த்தோம், ஆயுர்வேதா பார்மாகோபி இந்தியாவில் சொன்னபடியே மற்றும் நம்முடைய சயின்டிஸ்டினுடைய பல வருடங்கள் 45 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸையும் பயன்படுத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகளால உருவாக்கப்பட்ட உமன் கம்பானின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் முக்கியமாக அனைத்து நபர்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பான ப்ராடக்ட் ஆகும். இதுக்காக எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இப்படி இந்த அளவுக்கு ஒரு மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் வேறு இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மையாகும். அடுத்த முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல முக்கியமாக பெருமையா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில சர்டிபிகேட்டு, சில மார்க்கு, சில பட்டங்கள் ஆகும். அந்த வகையில சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரியின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷின், அதாவது ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்னு சொன்னா என்ன, ஆயுர்வேதா, யோகா மற்றும் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே இந்தியாவினுடைய பாரம்பரிய வைத்திய முறைகளாகும் இல்லையா? இந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் எல்லாமே சேர்த்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு பேரு தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். அந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி இது எல்லாமே ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்காக அந்த வகையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மார்க் தர்றாங்க. அந்த மார்க்குக்கு பேரு தான் ஆயுஷ் மார்க். அந்த ஆயுஷ் மார்க்ல 2 விதமான மார்க் இருக்குங்க. ஒன்னு ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க், இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். இந்த ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க் அப்படிங்கிறது இது ஆயுர்வேத பொருள், இது சித்தா பொருள் அப்படின்னு தெரியறதுக்கான ஒரு மார்க். இன்னொன்னு இருக்கு ஆயுஷ் பிரீமியம் மார்க். இது ஆயுஷ் பிரீமியம் மார்க், அதாவது ஆயுர்வேதத்திலேயே அல்லது யுனானியிலேயே அல்லது ஹோமியோபதியிலேயே சிறந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு மட்டும், ஹை ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தரக்கூடிய மார்க்குக்கு பேரு தான் ஆயுஷ் பிரீமியம் மார்க். இன்னைக்கு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம், தன்னம்பிக்கையுடன் அனைவரும் சொல்லுவோம், இந்தியாவின் வரலாற்றிலேயே ஒரு நேரடி வர்த்தக நிறுவனத்துல அதிகமான ஆயுஷ் பிரீமியம் பொருட்களை கொண்ட ஒரே ஒரு நிறுவனம் மைலேப்ஷல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய நமது நிறுவனம் மட்டும்தான். நம்முடைய நிறுவனத்துக்கு இந்தியாவில் ஒரு காம்படிட்டரே இல்லை. ஏனால் இன்னைக்கு அரசாங்கமே சொல்லுது ஆயுஷ் பிரீமியம் ப்ராடக்டை வாங்கி சாப்பிடுங்கள். நம்முடைய பிரைம் மினிஸ்டரே சொல்லுது ஆயுஷ் ப்ராடக்டை இந்த காலத்துல சாப்பிடுங்கள் அப்படின்னு. ஊடகங்களும் சொல்லுது ஆயுர்வேத ப்ராடக்டை சாப்பிடுங்கள்னு. பாருங்க, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா ஆயுஷ் மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்பி சாப்பிடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்பகமாக சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட். இது வரைக்கும் எத்தனை வகையான ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம்? நிறைய ப்ராடக்ட், 14 ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா? 95 பார்த்தோம், இம்யூனோ 3+, ஸ்பைருலினா, டைபா லைஃப், ஆயுஷ் ஷாஸ், 5 ஸ்ட்ரெஸ், டெய்லி டிடாக்ஸ், பிளட் பியூரிஃபையர், வெல் ஹார்ட், கவாஜ் பிராஸ், யூரி ஃபிளஷ் 3+ டேப்லெட் மற்றும் லிக்விட், புரோட்டீன் பவுடர், ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல், தை ஹெல்த்,
ஆன்டி அலர்ஜி, இன்னைக்கு விமன் கம்பானியன், இத்தனை 15 ப்ராடக்டை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நாளையிலிருந்து மறுபடியும் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் மெல்ட் ஃபேட்டை பத்தி பார்க்க போறோம், நியூட்ரி லைஃபை பத்தி பார்க்க போறோம். அந்த வகையில நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் மெல்ட் ஃபேட்னு சொல்லக்கூடிய உடல் பருமனை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த ப்ராடக்ட் போய் யாருக்கு கொடுக்க போறோம்? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த நபர்களுக்கு கொடுக்க போறோம். அந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடியவங்களை வந்து நம்ம வாடிக்கையாளர்னு சொல்றோம் இல்லையா? இந்த வாடிக்கையாளர் ஆனது உலகுல 3 வகையான நபர்கள் இருக்காங்க. அது வந்து ABCன்னு பிரிச்சிருக்கோம். அந்த 3 வகையான வாடிக்கையாளரை வந்து நீங்க பார்க்க முடியும் நம்ம ஊர்ல. ஒண்ணு அப்படின்னா என்ன? ரொம்ப ஹெல்த்தியானவங்க, ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளரை நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது B அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அடிக்கடி சில சளிகள், தலைவலி அல்லது சின்ன லெவல்ல சுகர் லெவல் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்க, சரியாகும். அதுதான் B கேட்டகரி. C கேட்டகரி அப்படின்னா கிரிட்டிக்கல் பேஷண்ட், அதாவது நோய்வாய்ப்பட்டு சுத்தமா படுக்கையிலேயே இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கக்கூடிய மக்களை நீங்க சந்திப்பீங்க. இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள்ல எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை நாம இந்த ப்ராடக்டுக்காக சந்திக்க வேண்டும்? யாரை சந்திக்க வேண்டும்? ஆமாம், யாரை? A மற்றும் B, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபரையும். அடிக்கடி ஆரோக்கியமான பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் அது வந்து பரவாயில்லைன்னு சொல்லி அவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் தான் இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும் இல்லையா? என்ன காரணம்? இந்த A மற்றும் B கேட்டகரியில இருக்கிறவங்க தான் உலகில 95% இருக்காங்க. மீதி 5% இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல், ICU அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் இருக்கு, அங்கதான் அனுப்பணும். அதனால ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்களை தேடி போகாம ஆரோக்கியமா இருக்கிறவங்களை பாருங்கள். உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு. அது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களிடம் ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க அணுகும் போது என்னுடைய ரிசல்ட் ரொம்ப நன்றாகவே இருக்கும். நமக்கு புண்ணியமும் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரிடம் மட்டும்தான் இந்த ப்ராடக்டை வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவோ அல்லது சில வெப்சைட் மூலமாகவோ, சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவோ இந்த ப்ராடக்ட் சில நபர்கள் இப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரியான ப்ராடக்ட் யாருமே ஆன்லைன் மூலமா வாங்காதீர்கள். ஏனென்றால் நிறைய இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து உத்தரவாதம் இல்லாத நபர்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதனால ஆன்லைன் மூலமாகவோ இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவோ இந்த பொருட்களை வாங்கினீர்களானால் அந்த பொருட்களுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் எந்த விதமான உத்தரவாதமும் அளிப்பதில்லை. ஏனென்றால் அந்த ப்ராடக்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி முடிஞ்ச ப்ராடக்டாக கூட இருக்கலாம், அல்லது அந்த ப்ராடக்ட் ஃபேக்கான டூப்ளிகேட் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். அதனால் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்களிடம் நேரடியாக மட்டும் இந்த பொருட்களை வாங்குங்கள். மேலும் இந்த பொருட்களை பற்றியான தகவல்கள் தெரியறதுக்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீர்களானால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி, என்ன, இந்த பொருள் எங்க கிடைக்கும், உங்க ஊர்ல பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய பொருள் கிடைக்கக்கூடிய இடம் இருக்கா, இந்தியா ஷாப்பினுடைய ஷாப் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். இனி 16வது நாளாக நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திப்போம். அந்த சந்திக்கும் போது எந்த ப்ராடக்டை பத்தி நம்ம பார்க்க போகிறோம்? மெல்ட் ஃபேட் அப்படிங்கிற அருமையான ப்ராடக்டை பத்தி நாளை மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now. Win your life, show your style, grow up with my lifestyle. Live your dream, tension